அவ்வளோதான். உங்கள் அடுப்பு வந்து கௌதமேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. கௌதம் வந்து பிரியாணி செஞ்சு தரோம் ஞாயிற்றுக்கிழமை. பொட்டாசி முடிந்த உடனே வேறு மேகிலாம் இருக்குதுல்ல, சண்டே கூட்டின்னு வரவா? மேகி, அனில் சேமியா, என்னென்ன வேணும்? மிளகாத்தூள். பிரியாணி வந்து உனக்கு வந்து அடுத்த மாதம். ஆமாம், எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து மேகியை செஞ்சிடலாம். ஓகே, டன்னு. இதில் என்ன வானிலைக்கு தான் இல்லையா? சட்டியை தூக்கி வை. மேகி செஞ்சிடலாமா? என்னென்ன இருக்குது? கரண்டி ஏதாவது மேலே அடுப்பில் வை. கிண்டணும். இதான் இட்லி சோறு தானே இது? ஆமாம், அவ்வளோதான், டன். தொடப்பு இது வந்து பிளாஸ்டிக் தொடப்பம். எப்படி இதை பார்த்தே இல்லை, இதுதான் பிக்கே பிக்காது. எத்தனை வருஷம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்காங்க. கை கழிக்கலாமா? எங்கே அந்த பாய் எடுக்கணும்? ரோடு வண்டியில் இருக்குது பாரு. கௌதம பாயை கூட ஏமாற்றினுக்கிறானுங்க, கொட்டையாக கொடுத்துருக்குறாங்க. கொட்டைப்பாய். தண்ணி கேன் மட்டும் ஒன்று எடுத்து வந்து வைக்கணும், வேறு என்ன இல்லை. இந்த அடுப்பு ஒரு டோமர் அடுப்பு. இது ஒன்றுமே இல்லை, கலைஞர் அடுப்பு. தண்ணி வருதா? நான் மூட்டை மட்டுமே வருது தண்ணி. அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணிக்கணும். எல்லாம் ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து லைட்டே தேவையில்லை, அப்படியே ஆன் பண்ணிக்கலாம். வரேன், எரியுதா? இதுவும் அதே மாதிரி தான். எரியல. இது சிம்மு லாஸ்ட்டில் தரனா சிம்மு. இதெல்லாம் வச்சா இது சரியா டஸ்ட்டாக இது. டன்னு. இது வந்து சிம்மு லாஸ்ட்டில் தரணும். இப்படி வச்சா இப்படி சென்டராக இருந்தால் ஓகேவா? நேராக கொண்டு வந்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். அதே இதே மாதிரி தான். இப்படி லெஃப்டில் தரணும் ஆன். இதுலேயே வந்து லெஃப்டில் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ஓகே, 3 அடுப்பு எரியுதா?